இந்த வக்ஃப் போர்டுல வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதரையும் நியமிக்கலாம். நான் கேட்கிறேன், இங்க எல்லா கோயில்களுக்கும் அறங்காவலர் போடுறீங்க, அறங்காவலர் முஸ்லிமை போட முடியுமா? இந்து கோயில்களுக்கு அறங்காவலராக ஒரு இஸ்லாமியரை போட முடியுமா? ஏற்றுக்கொள்வார்களா? இஸ்லாமியர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்து கோயிலுக்கு என்னையா அரசியல் அறங்காவலரா போடுங்க, எனக்கு இந்து மதத்தை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு அவங்களே மறுத்துருவாங்க. ஆனால் வக்ஃப் வாரியத்தில், மாநிலத்தில் இருக்க மிகப்பெரிய அதிகாரம் பெற்ற வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களையும் நியமிக்கலாம். இப்ப ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு போன வாரம் சொன்னார், திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் இந்துக்களை தான் நியமிக்கிறீங்க, ஆனால் பணியாளர்கள் அந்த தேவஸ்தானத்தின் கீழே திருமலையில திருப்பதியில ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் இருக்காங்க. அவங்க எந்த மதத்தை வேண்டாலும் சேர்ந்தவர்களா இருக்கலாம். ஆனால் இனிமேல் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பணியாளர்கள் கூட இந்துக்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும். பணியாளர்கள் இந்துக்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கிற முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சொல்கிறார் என்றால், நான் கேட்கிறேன், வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாத ஒருவரை எப்படி நியமிக்கலாம்? இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வக்ஃப நிர்வகிப்பீங்களா? இஸ்லாமியர்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது, இந்துக்களுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, கிறிஸ்துவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஒரு மதத்தினுடைய வழிபாடுகள், ஒரு மதத்தினுடைய சொத்து, ஒரு மதத்தினுடைய நிர்வாகம், அதுல இன்னொரு மதத்தினர் நுழையக்கூடாது. இதுதான் மிகப்பெரிய பொருள். இந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கில் போனா செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் அறிவிக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. உச்ச நீதிமன்றத்தில் இந்த சட்டம் செல்லாது என்று அறிவிப்பார்கள். இந்த அளவுக்கு